அந்த கதை, அந்த ஊர், டைரக்டர் சுரேஷ் அங்கையா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளா நினைக்கிறேன் என் லைஃப்பில். அண்ட் இந்த படம் எனக்கு ரொம்ப அழகான மனிதர்களை கொடுத்துச்சு. அதான் ரொம்ப முக்கியமாக என் எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணோம். ப்ரொடியூசர் சார், யோகி பாபு சார், ராமகிருஷ்ணன் சார், ஒரு ஒரு அண்ட் ஏடிஸ் எல்லாருக்குள்ளேயுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாண்ட் கிரியேட் ஆச்சு. ரொம்ப அழகான மனிதர்களை கொடுத்த முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது. ஸோ இது என்னை பற்றி. அது இல்லாமல் இந்த படத்தை பற்றி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். வெரி பொலிட்டிக்கல் அண்ட் ஆல்சோ சைக்கலாஜிக்கல்னு சொல்வேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை ரொம்ப அழகாக பேசியிருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரோல் கொடுத்துருக்காரு எங்கள் டைரக்டர். ஸோ அவருக்கு எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் ரீச் பண்ணணும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. யோகி பாபு சார் கூட மறுபடியும் அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அங்கே செட்டில் இருந்த எல்லாருக்குமே ஆக்சுவலி தேங்க்ஸ். அண்ட் நிவாஸோட அசோசியேட் ஆகி பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரேச்சல் வந்து அவரை எப்படியாவது அவரை வந்து சேவ் பண்ணிடணும்னு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. ட்ரிப்ஸ் போடுவார், ஷார்ட் எடுப்பார், ட்ரிப்ஸ் போடுவார், ஷார்ட் எடுப்பார். அவர் யோகி பாபு சார் அவர் மேலே எடுத்துகிட்ட கேரிங்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டைரக்டரை வந்து ஒரு ஆக்ட்ரஸாக வந்து எவ்வளோ கேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவரை மிஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய இழப்பு தான் அது. அஃப்கோர்ஸ் அவர் வந்து இல்லைனாலும் ஒரு ஒரு மிகச்சிறந்த படைப்பை இங்கே விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கிணத்துக்கானம் வந்து அரசியல் ரீதியாகவும் சரி, நம்மளோட பண்பாடு கலாச்சாரமாகவும் சரி, இதை ரொம்ப ஆழமாக இந்த படம் பேசும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே இதுக்குள்ளே இருக்கும். அதை வந்து இன்னும் ரொம்ப நெருக்கமாக கொண்டு போய் சேர்த்ததில் வந்து அவர் இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னாவோட பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு அது இருக்கும். இந்த படத்தில் வந்து நான் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அது நிஜமாவே நான் ரொம்ப ஹானஸ்டாக சொல்கிறேன். யோகி பாபு சார் கூட ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த ஒரு பெரிய ஆசை தான். அந்த ஆசை இந்த படத்தில் எனக்கு அது நிறைவேறிச்சு. நிஜமா தலைவா, உண்மையிலே ரொம்ப ஹானஸ்டாக சொல்கிறேன். அதுக்கு நான் நன்றி. இந்த படம் வந்து தயாரிப்பாளரும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ் அவர் ஜெகன் சாரும் சரி, இதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயத்த சொல்லணும்னா நரன் சார், பர்டிகுலராக ரைட்டர் அவர், இந்த படத்தோட இபி, ஹாட் ஸ்டாரோட இபி. அவர் வந்து இந்த படத்தையும் இந்த திரைக்கதையும் சொல்லிக்கிட்டே இருப்பார் தொடர்ந்து. ஒரு ஒரு ரைட்டர் இந்த கதையை திரும்ப திரும்ப சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒன்று தான். அது நரன் சார் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பார். தலைவா அது வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணும், அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த படம் அப்படின்னு. ஸோ ஹாட் ஸ்டார் வந்து ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் திரைக்கதையெல்லாம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திரைக்கதை இது. ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களோட உழைப்பு வந்து டைரக்டர் இல்லை, அதுக்கப்புறம் இந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி வெற்றிடமும் ஆகும். பட் அந்த வெற்றிடத்தை வந்து ரொம்ப சரியாக ஃபில் பண்ணது வந்து இந்த உதவி இயக்குனர்கள் தான். ஸோ அவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப பெருசு. மகிழ்ச்சிங்க, வாழ்த்துக்கள். கிணத்தக்கானும் படத்தின் அறிமுக விழாவிற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் பத்திரிகையாளர்களும் நண்பர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இயக்குனர் நெல்சன் சொன்னது போல ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதத்தில் தனக்கு தெரியுங்கிற சொல்லியிருந்தார் இல்லையா, அப்படி இந்த படத்தில் தொடர்புடைய எவரையும் தனிப்பட்ட விதத்தில் எந்த வகையிலையும் அறியாத வேணாம். எனக்கு வந்து தயாரிப்பாளர் ரமேஷ் பாபு அவர்களை வந்து எனக்கு 8 வருஷமாக தெரியும், 10 வருஷமாக தெரியும், 12 வருஷமாக தெரியும், எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு நேத்தான் தெரியும். ஆனால் என்னென்னா, அந்த ரமேஷ் பாபுவை பற்றி தொடர்ந்து நான் கேட்டுகிட்டு இருந்திருக்கேன். உதவி இயக்குநர்கள் எல்லோரும் சொல்லி சினிமாவில் எவர் வெற்றி பெறுவார் என்றால், எவரெல்லாம் உதவி இயக்குநர்களை பொன்னை போல பார்த்து கொள்கிறார்களோ அவர்கள் பெருவெற்றி பெறுவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. தன் படத்தில் இருக்க உதவி இயக்குநர்கள் இல்லை, பொதுவாகவே தன் படத்தில் வேலை செய்கிற ஆளை நல்லா பார்த்துக்கிறதே அதிகம். அப்படிலாம் ரமேஷ் பாபு வந்து எங்கெல்லாம் உதவி இயக்குனர் யாரோ சொன்னார்னா உடனே நின்று அவரோட பேசி ஜெகன் சொல்கிற மாதிரி சிட்டிங்கை போட்டு அதுக்கப்புறம் கிளம்புறவர். எனக்கு சாய்ராம்னு சொல்கிற ஒருத்தர் சிட்டிங்கும் போடுவார்னா ஒரே குழப்பமாக இருந்துச்சு. என்னடா சிட்டிங் போடுறாரு, சாய்ராம்ங்கிறாரு, சாய்ராம் சிட்டிங் போடுறாரு அப்படின்னு. ஆமாம், நான் அப்படித்தான் டைரக்டர் வசந்த் ஒரு தடவை விளம்பரம் பண்ணும்போது சாய் வசந்த்ட்டார், நான் வேற யாரோ போலன்னு நினச்சி கடந்து போயிட்டேன்.
அப்புறம் தான் அந்த வசந்த் தான்ப்பா இந்த சாய் வசந்த்னாங்க. அந்த மாதிரி இப்படி இதுவரை என்னோட பெரும் நட்பு கொண்டிருக்கும் தயாரிப்பாளர் என்பதை விடவும் இன்னைக்கு ஒரு இயக்குனர் இல்லாத பொழுது அவர் படத்தை அவரின் பெயரை சொல்லி அவரை கொண்டாடி அவரை பாராட்டி பேசுகிற ஒரு தயாரிப்பாளர் அரிதிலும் அரிது. அதற்காக ரமேஷ் வந்து பெருவெற்றி பெறணும். ஏன்னா எல்லா படமும் ஆரம்பிக்கும் போது இயக்குனரும் நடிகரும் போல உலகத்தில் சிறந்த நண்பர்கள் இருப்பதே இல்லை. படம் முடியும் போது அவர்கள் இதுவரை போல மிகச்சிறந்த எதிரிகள் இருப்பதே இல்லை தமிழ் சினிமாவில். அப்படி இருக்கும்போது படம் முடிந்த பிறகும் அந்த இயக்குனரை கொண்டாடி கொண்டிருக்கிற அவருடைய இல்லாமையில் அந்த இயக்குனரை கொண்டாடி கொண்டிருக்க ஒரு தயாரிப்பாளர் போற்றத்தக்கவர். அந்த வகையில் ரமேஷ் பாபு தொடர்ச்சியாக நாம் எல்லாராலும் போற்றப்பட வேண்டியவர். யோகி பாபு பற்றி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. குறிப்பாக வசமால் பேசும்போது இந்த கிணத்த காணோம் அப்படிங்கிற இந்த தலைப்பே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். வடிவேலு பேசின எல்லா வசனங்களும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். வடிவேலுங்கிற ஒரு மனிதன் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாடு விடிவதில்லை, தமிழ்நாடு முடிவதில்லை. எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில், அது கோயம்புத்தூர்காரரோ விழுப்புரத்துக்காரரோ கன்னியாகுமரிக்காரரோ அவ்வளவு பேரும் வடிவேலுடைய மதுரை ஸ்லாங்கில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லாத நாளே கிடையாது. வடிவேலுடைய செய்தி எல்லாமே ஏன் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆகுது? வடிவேலு சொன்ன 2 வரி பூரா அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூரிய நாராயணன் அவர்கள் எழுதிய நோய்களின்றி வாழ முடியாதாங்கிற ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் நினச்சிருந்தார், அவர் டைட்டீஷியன், அவர் நினச்சிருந்தார். அந்த புத்தகத்தில் வந்து டொமேட்டோ எஃபெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது மருத்துவ உலகில் டொமேட்டோ எஃபெக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, அது மெடிக்கல் ஜர்னல்கள் எல்லாவற்றிலும் பயன்படுத்தப்படுற வார்த்தை. அதனால நம்மளை போல அவர்களுக்கு அந்த வார்த்தையினுடைய புழக்கம் தெரியாது, சொல்லாட்சி தெரியாது. எதுக்கு டொமேட்டோ எஃபெக்ட்னு மருத்துவ உலகம் சொல்லுது அப்படின்னா, நேரடியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றை ஒப்புக்கொள்ள மறுப்பது. இதுதான் விஞ்ஞானம், இதுதான் அறிவியல், இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு எல்லா ஆதாரமும் இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்கலைன்னா அதுக்கு பேர் டொமேட்டோ எஃபெக்ட்னு பேர். அது 86 அமெரிக்காவில் முழுமையாக தக்காளியால் தான் எல்லா நோயும் பரவுதுன்னு வட அமெரிக்கா நம்புச்சு. இல்லைன்னு மருத்துவ ரீதியாக நிரூபித்த பிறகும் வட அமெரிக்காவில் இல்லை தக்காளி தான் காரணம்னு நான் நம்பிக்கிட்டே இருந்தேன். அதனால அதுக்கு பேர் டொமேட்டோ எஃபெக்ட். உறுதியாக நடக்கும் ஒன்று, உறுதியாக இருக்கும் ஒன்று, உறுதியான அறிவியல் ஒன்று, அதை ஒப்புக்கொள்ளாததுக்கு பேர் டொமேட்டோ எஃபெக்ட். அது எனக்கு இன்னைக்கு தெரியுது ஒரு டைட்டீஷியன் புத்தகம் படிக்கும்போது. ஆனால் வடிவேலுக்கு எப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னியாங்கிறது இருக்கு இல்லையா, அதான் டொமேட்டோ எஃபெக்ட். என்னடா நேரடியாக ரத்தம் வருது தக்காளி சட்னியாங்கிற அப்படிங்கிறது வந்து டொமேட்டோ எஃபெக்ட். நேரடியாக ரத்தம் இருக்கு ஆனால் நீ தக்காளி சட்னிம்பியா அப்படின்னு. அப்போ ஒரு நகைச்சுவை நடிகன் என்பவன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஒரு அரசியல் செய்தியாக மாற முடியும் அப்படின்னா, நகைச்சுவை நடிகர்களை தமிழ்நாடு அவ்வளவு சிறந்தவர்களை வைத்திருந்திருக்கிறது.